எப்பவுமே ராஜசேகர் கார்ல தான் தன்னுடைய ஆபீஸ்க்கு போவாரு. கார காலையில ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு வந்ததுனால, அன்னைக்கு சாயங்காலம் பஸ்ல போகலாம்னு பஸ் ஸ்டாப்புக்கு போனாரு. எல்லா பஸ்லயுமே அதிக கூட்டம் இருந்துச்சு. வேற வழி இல்லாம ஒரு பஸ்ல ஏறினாரு. உட்கார இடம் இல்லாததுனால நின்னுகிட்டு இருந்தாரு. அடுத்த ஸ்டாப்ல அவருக்கு முன்னாடி இருந்த சீட் காலியாச்சு. ராஜசேகருக்கு முன்னால ஒரு இளைஞன் நின்னுகிட்டு இருந்தான். அவன் அதுல உட்காருவான்னு நினைச்சு அவர் நின்னுகிட்டு இருந்தாரு. ஆனா அவன் ராஜசேகர அந்த சீட்ல உட்கார சொன்னான். அவர் நன்றியுணர்வோட அவன் கிட்ட தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த சீட்ல உட்கார்ந்தாரு. அடுத்த ஸ்டாப்லயும் அதே மாதிரி நடந்துச்சு. அவன் அடுத்தவங்கள உட்கார வச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி 4 தடவை நடந்துட்டது. அவன் வேலையிலிருந்து திரும்பி வர்ற மாதிரி இருந்துச்சு. அவன் களைப்பா தெரிஞ்சான். கடைசி ஸ்டாப்ல எல்லாருமே இறங்குனாங்க. ராஜசேகர் அவன் பக்கத்துல போய், எதுக்கு இப்படி எல்லாருக்கும் சீட் கொடுக்குறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த இளைஞன், நான் ரொம்ப படிக்கல, என்கிட்ட அதிக பணமும் கிடையாது, மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல. இப்படி பஸ்ல எனக்கு கிடைக்கிற சீட்டை மத்தவங்களுக்கு கொடுக்கிற இந்த ஒரே உதவியை தான் என்னால செய்ய முடியும். அதனால இதை நான் தினமும் செய்யறேன். முழு நாளும் நான் வேலை பார்க்கறேன். ஆனாலும் கூட கொஞ்ச நேரம் என்னால பஸ்ல நின்னுக்கிட்டு வர முடியும். உங்களுக்கு நான் உட்கார சீட் கொடுத்தப்போ நீங்க என்னைய நன்றியோட பார்த்து தேங்க்யூன்னு சொன்னீங்களே, அது என்னைய ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு. ஏதோ என்னால செய்ய முடிஞ்ச உதவிய நான் செய்யறேன். இப்படி உதவி செய்யறது மூலமா எனக்கு ஒரு திருப்தி கிடைக்குது. சந்தோஷமா வீட்டுக்கு போறேன்னு சொன்னான். எப்பா, எவ்வளவு பெரிய பாடத்தை அவன் சொல்லி கொடுத்துட்டான். இவனா படிக்காதவன், இவனா ஏழை? இல்லைங்க, நிச்சயமா இல்ல. பங்களா, கார், சொத்து, ஆடம்பர வாழ்க்கை, இத வச்சு ஒருத்தங்கள பணக்காரங்கன்னோ சந்தோஷமானவங்கன்னோ சொல்ல முடியாது. மத்தவங்களுக்கு தான் கிட்ட உள்ள ஒரு சின்ன விஷயத்தையாவது சந்தோஷமா கொடுக்கறாங்க பாருங்க, அவங்கதான் உண்மைக்குமே பணக்காரங்க, மகிழ்ச்சியானவங்க. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்னு வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது.